Yeah, so Oregon Bay is beautiful, but it is confirmed trawling with Israelis, trawling with fucking pro IDF propaganda, seeing some walls plastered with bring them for stickers, seeing hostels with just everything written in Hebrew out the front. Half the fucking restaurants, the menus out the front of them have Hebrew. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் பேரன்பும் உண்டாகட்டுமாக. இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிகமாக இலங்கையை நோக்கி வருகை தருகின்றார்கள். அவர்கள் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு இடமாக அருகம்பை பிரதேசம் இருக்கின்றது. அருகம்பை பிரதேசத்தில் அவர்களுக்கென வியாபார ஸ்தலங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், மத வழிபாடு ஸ்தானங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது போன்று இலங்கையில் கொழும்பு, கம்பஹா போன்ற பல பிரதேசங்களிலும் சபாத் வழிபாட்டு தலங்கள், அதாவது அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை பரவலாக இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் அறிந்த செய்தியாக இருக்கின்றது. இந்த சபாத் வணக்க ஸ்தலங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி பரவலாக பேசப்பட்ட செய்தியாகும். தற்போது இந்த பாதுகாப்பு அகற்றப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அதற்காக பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று தேரர்கள் முன்னிலையில் வந்து கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அருகம்பை பிரதேசம் என்பது தற்போது இஸ்ரேலுடைய ஆதிக்கத்திற்குள் உட்பட்டு வருகின்றது என்ற செய்தியை ஒரு வெளிநாட்டவர் பதிவு செய்திருக்கின்றார்கள். அங்கு அவர்களுக்கென்று வியாபார ஸ்தானங்களை உரிமமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஹீப்ரு மொழி பரவலாக அங்கு பாவிக்கப்படுகின்றது என்ற செய்தியும் இன்று எங்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய மிகவும் ஒரு பொருத்தமான செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இலங்கை அரசிடம் நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த நாட்டில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய சிறுபான்மை மக்கள் இங்கு ஒரு கோவிலையோ ஒரு பள்ளியோ புதிதாக கட்டினால், அவர்கள் வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தோ கிறிஸ்தவ ஆலயத்தையோ அவர்கள் அமைத்தால் அதற்கு எவ்வளவு விசாரணை செய்கின்றீர்கள்? சிஐடி வருகின்றார்கள், டிஐடி வருகின்றார்கள், குற்றப்பிரிவில் வருகின்றார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளும் வந்து அவர்களை விசாரித்து அந்த கோவிலில் வணக்கம் செலுத்துவதற்கு, அந்த பள்ளியில் வணக்கம் செலுத்துவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றார்கள் என்ற செய்தி நீங்கள் அறிந்த செய்தியா இருக்கின்றது. இந்த நாட்டில் பிறந்த சிறுபான்மை பிரஜைகளாக இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் தமிழர்கள், கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாட்டில் தனது கருத்து சுதந்திரத்தை சொல்வதற்கும், தான் விரும்பிய மதத்தை பின்பற்றி அந்த மதத்துடைய வழிபாடை மேற்கொள்வதற்காக ஆலயங்களை அமைத்துக் கொள்வதற்கும் சிரமம் கொடுக்கக்கூடிய இந்த அரச சார்ந்த நிறுவனங்கள், காவல்துறையினர்கள் உட்பட்ட அனைத்து நிறுவனங்களும் ஒரு யூதன், இந்த நாட்டில் பிறக்காத, இந்த நாட்டு குடிமகன் அல்லாத, இந்த நாட்டிற்கு எந்த தொடர்பும் இல்லாத, இந்த நாட்டிற்கு சுற்றுலாவுக்காக வருகை தந்த ஒரு வெளிநாட்டு பரதேசிக்கு இந்த நாட்டில் ஆலயங்களை அமைத்துக் கொண்டு வணக்கங்கள் மேற்கொள்வதற்காக அதற்கு பாதுகாப்பு வழங்கி இருந்த கடந்த அரசாங்கங்களும், இந்த அரசாங்கங்கள் அந்த பாதுகாப்பை ஆற்றும் போது பாதுகாப்பு ஆற்றப்பட்டது ஏன் என்று தேரர்கள் வந்து குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது என்பது கவலைக்குரிய விடயமாகும். இது අපි කියමුකෝ ඒ ඊශ්‍රායල් ආගමික මධ්‍යස්ථානයක් මේ ලංකාවට ආවම උන්ට යම් ඒ රටේ යුද්ධයක් තියෙනවා, ඒ රටට දරුණු ප්‍රහාර දීමක් තියෙනවා. ඒ සම්බන්ධව එහෙ තියෙන ප්‍රශ්නයක් මෙහෙ ඇති වෙලා යම් කිසි කෙනෙකුක ඒ ආගමික මධ්‍යස්ථාන පහර දීමක් සිදු වුණොත් ලොකු බරපතල ප්‍රශ්නයක්. එතකොට ජාත්‍යන්තර වශයෙන් අපි අපහසුතාවයට පත් වීමක් සිද්ධ වෙන නිසා ඊශ්‍රායල් ඒ ආගමික මධ්‍යස්ථානයට යම් ආරක්ෂාවක් ලබා දීලා තිබුණා නම් ඒක වහාම ලබා දෙන්න ඕනේ. යම් කිසි இஸ்ரேலியர்கள் என்பவர்கள் கடும் போக்குவாதிகள், மனித மிருகங்கள், மனித இரக்கமற்றவர்கள் என்ற செய்தி முழு உலகமும் இன்று ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தியா இருக்கின்றது. அந்த மனித மிருகங்களுக்கு இலவச விசாக்களை கொடுத்து இலங்கைக்குள் குடியேற்றுவது என்பது, சுற்றுலா ரீதியில் குடியேற்றுவது என்பது மிகவும் இலங்கைக்கு அச்சுறுத்தலான ஒரு விடயமாக இருக்கின்றது.
அதுவும் இவர்களை குடியேற்றக்கூடிய சுற்றுலா என்ற பெயரில் இவர்களை குடியேற்றக்கூடிய ஒரு இடமாக அருகம்பே மாறியிருக்கின்றது. அருகம்பே என்பது தமிழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பிரதேசமாகும். ஆகவே இதற்கு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய, இந்த பிரச்சினைகளை சந்திக்கக்கூடிய இடமாக தமிழர்கள், சிறுபான்மை தமிழர்கள் இருக்கின்றார்கள், முஸ்லிம் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை விழிப்புணர்வோடு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மக்கள் உணர்ந்து கொண்டு இந்த அருகம்பையில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தை தகர்த்தெளிம்பதற்காக கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து முடித்துக் கொள்கின்றேன்.